அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று மே மாதம் 23ஆம் தேதி, தமிழுக்கு வைகாசி மாதம் 9ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை, ஏகாதேசி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம் சாயங்காலம் 4:02 வரை, அதற்கு மேல் ரேவதி நட்சத்திரம். இன்று சந்திராஷ்டமம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உரியது. இன்று ராகுகாலம் 10:00 12 வரை, யமகண்டம் சாயங்காலம் 3 4 வரை, நல்ல நேரம் காலையில் 9:30 10 வரை, 12 1 வரை, சாயங்காலம் 4 5 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின், அதாவது போடக்கூடிய சட்டினோட கலர் வெண்மை, வெள்ளை கலரு, ஒயிட். தவிர்க்க வேண்டியது மஞ்சள், கோல்டு, பிஸ்கட் கலரை தவிர்த்து விடுங்கள். சாப்பிடக்கூடியது கீரை சாப்பிட்டு கொள்ளலாம். எள்ளு, வாழைக்காய், கொத்தவரங்காய் ஆகியவற்றை சாப்பிட்டு கொள்ளலாம். நண்பர்களே, இப்போது அந்த ஜோதிட பாடத்தில் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றிய பலன்களை பார்க்கிறோம் அல்லவா? சித்திர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மாதர் பகையை வளர்ப்பார்கள். பெண்களோடு அவங்களுக்கு பகை உண்டாகும். அவங்க மனைவியோடு கருத்து வேறுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் அரசாங்கத்தில் பொறுப்பான பதவி வகிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த 4ஆம் பாதத்தில் பிற்பகுதியில் பிறந்தவர்கள் தாம்பத்திய வாழ்வில் சிக்கல் உடையவர்களாகவும் மனைவியை பகைப்பவர்களாகவும் இருப்பார்கள். முற்பாகத்தில் பிறந்தவர்கள் மனதிற்கு சேர்ந்த மனைவியை மணந்து சுகபோகத்தை அனுபவித்து இனிதாக இல்லறத்தை நடத்துபவர்களாக இருப்பார்கள். அதுதான் அந்த பிற்பாதியில் பிறந்தவர்களுக்கும் முற்பாதியில் பிறந்தவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்க விருப்போர் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சிறிது பண இழப்பு, அதனால் பணத்தட்டுப்பாடு ஏற்படும். தன்னை விட சிறியவர்களிடம் கூட பணிந்து போக வேண்டி வருகிறது. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளிடம் பிரச்சனை உருவாகும். இவ்வளவுக்கும் மத்தியில் மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். நண்பர்கள் உதவி புரிபவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மூலம் உதவியும் கிடைக்கும். அடுத்து ரிஷபராசி. பணவரவு ஓரளவு நன்றாகவே இருக்கிறது. நண்பர்களிடமிருந்து உதவிகள், மேலதிகாரிகளிடமிருந்து ஆதரவு கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. கல்வி கேள்விகளில் மனம் ஈடுபடுகிறது. வெளியூர் பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஓரளவு சுமாரான நல்ல பலன்களே கிடைக்கிறது, அதாவது லாபம் வருகிறது. அடுத்து மிதுன ராசி. இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சிகரமாக பொழுதை போக்குகின்றீர்கள். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் கூட நல்ல லாபம் கிடைக்கின்றது. நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத வகையில் உதவி கிடைக்கிறது. பொருள் வரவு ஓரளவு பரவாயில்லை, நன்றாகவே இருக்கிறது. பதவியில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு ஓகே, நன்றாகவே செல்கின்றது. அடுத்து கடகராசி. சுபகாரிய செலவு, ஆடம்பர பொருட்கள் வாங்குவது, தான தர்மம், உதவி செய்வது எனது பணம் ஏராளமாக செலவாகிறது. பேச்சை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடும். சற்று குறைவான, அதாவது எளிதான உணவு வகைகளை எடுத்து, ரொம்ப ஹார்ட் ஐட்டத்தை சாப்பிட வேண்டாம். எச்சரிக்கையுடனும் நிதானத்துடன் நடந்து கொண்டால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வருவதற்கு வாய்ப்பில்லை. அடுத்து சிம்மராசி. இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். தூர பிரயாணம் செல்ல வேண்டாம், தவிர்த்து விடவும். புதிய முயற்சிகளிலும் கூட ஈடுபட வேண்டாம். பொருள் நஷ்டமும் மனைவி மக்களிடம் சச்சரவும் உண்டாகலாம். மிகவும் எச்சரிக்கையுடனும் தெய்வ பக்தியுடனும் நடந்து கொள்ளுங்கள்.
முக்கிய பிரமுகர்களை சந்திக்க வேண்டாம். அடுத்து கன்னிராசி. பெரியோர்களின் பாராட்டையும் அவர்களின் நற்பதிப்பையும் பெறலாம். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றிலும் நல்ல லாபமே கிடைக்கிறது. பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கிறது. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. பொருள் சேர்க்கை உண்டாகின்றது. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம். அடுத்து துளாராசி. புது நண்பர்கள் வாய்க்கின்றனர். டிவி, சினிமா, விளையாட்டு, விருப்பமான உணவை சாப்பிடுவதில் மனம் ஈடுபடுவது, பொழுது இன்பமாக இவ்வாறாக இன்றைய பொழுது இன்பமாகவே கழிகிறது. சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் பொருளாதாரத்துறையில் முன்னேற்றமும் மனமகிழ்ச்சிக்கான நிகழ்ச்சிகளும் அமைகிறது. அடுத்து விருச்சிக ராசி. மனக்கவலை சற்று அதிகரிக்கிறது. வீண் தொல்லைகள் தொழிலில் உண்டாகின்றன. பொருள் நஷ்டம் கூட ஏற்படுகிறது. ஆயினும் மனைவி மக்கள் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் நடந்து கொள்கின்றார்கள். அவர்களால் பணத்தட்டுப்பாடு குறையும். உயர்கல்விக்கு வழி பிறக்கிறது. அடுத்து தனுசு ராசி. கணவன் மனைவி உறவு ஓரளவு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. இதுவரை இருந்து வந்த மனத்தாங்கல் குறைகிறது, விலகுகிறது. குறையில்லை, கம்ப்ளீட்டாக விலகுகிறது. கல்வியில் மனம் பூரணமாக ஈடுபடுகிறது. பொருளாதாரத்துறையில் ஓரளவு முன்னேற்றம். மனை, பயிர், நிலம் முதலியவை வாங்கவும் விற்கவும் நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து மகர ராசி. பொருள் வரவு நன்றாக இருக்கிறது. சிறு பிரயாணம், அதாவது பிக்னிக் போன்றவை செல்வது போன்றவை நடக்கும். ஆடை அணிகலன்கள், ஆடம்பர பொருட்கள் சேர்கின்றன. நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருடன் சுவையான விருந்து முதலியவை கிட்டும். சகோதரர்கள் உதவியாக இருக்கின்றார்கள். அடுத்து கும்பராசி. இன்றைக்கி நல்ல பலன்களே நடைபெறுகின்றன. வீட்டிலேயும் சரி வெளியிலும் சரி கௌரவம், புகழ், மனமகிழ்ச்சி ஆகியவை உண்டாகக்கூடும். அதே சமயம் வீம்பிற்காக பணச்செலவு கூட அதிகம் ஏற்படுகின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. மீனராசி. பிரயாணங்கள் அடிக்கடி செல்ல வேண்டாம். அதாவது இப்போதைக்கு பிரயாணங்கள் அவ்வளவு நல்ல பலனை தரப்போவது இல்லை. பணத்தட்டுப்பாடு, கொஞ்சம் சோம்பல்தனம் கூட உண்டாகின்றது. துன்பங்களை தாங்கும் மன வலிமையும் ஏற்படுகிறது. குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டம் வந்த போதிலும் ஓரளவு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலவுகின்றது. மனைவி மீது பாசம் அதிகரிக்கின்றது. இளைஞர்களுக்கு காதல் சேர்கின்றது. ஓரளவு ஆடம்பர பொருள் சேர்க்கை உண்டாகிறது. எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை ஏற்படுகிறது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.